கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் போஷித்து பராமரித்து வருவதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த அனுதின மன்னா நிகழ்ச்சிகளில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி வருவதை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நன்மையாக இருக்கிறத நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, தீமையை விட்டு தூக்கி போட்டுருங்க, விலைக்கு போட்டுருங்க. எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள், சோதித்து பார்த்து நல்லது எதுவோ அதை எடுத்துக்கோங்க. அப்படியாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் இருக்கிறார். அந்த முனிவரை ஒருத்தன் தினமும் வந்து திட்டிட்டு போவான், கண்டா அப்படின்னான்னு பிடிச்சி ஏகப்பட்ட வசனத்தில் அந்த முனிவரை திட்டிட்டு போவான். ஒரு நாள் அவன் இறந்துட்டான், திட்டிட்டு போனவன் இறந்துட்டான். அப்போ அந்த தகவலை வந்து அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கோவப்பட்டு வேறு ஏதாவது சொல்லுவாரோன்னு நினச்சார். அவனா அந்த திருட்டு பையலாம் ஒளிஞ்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சாங்க. இல்லை, அப்படியா? என்னப்பா இந்த அழகான வேஷ்டி கட்டிக்கிட்டு, கருப்பு கரை வேஷ்டி கட்டிக்கிட்டு, நல்ல ஷர்ட் போட்டுக்கிட்டு வருவானே அவனா? ஐயோ அப்படின்னாராம். பாருங்க, அந்த முனிவர் அவன் செத்து போனதை நினைத்து சந்தோஷப்படலை, அவனை நினச்சி பரிதாபப்பட்டார். அப்படியாக வேதத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ராஜ்ய பதவியை தொடர்ந்து தாவீது வெறும் காலால் அவர் வனாந்தரத்தை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரோடு சகல ஜனங்களும் கூட போய் கொண்டே இருக்கிறாங்க. அவருடைய உறவின் முறையாரில் ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், சீமேயி என்கிறவன் தாவீதை பார்த்து பேசுகிறான். இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைஞ்சு போ. நீ செஞ்ச பாவத்தினால தான் உன்னுடைய ராஜ்யபாரம் போய்விட்டது. உன்னுடைய ராஜ்யபாரத்தை உன்னுடைய மகன் பிடுங்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வசனத்தில் திட்டும்போது, அந்த தாவீதினுடைய உடன் ஆள் என்ன செய்கிறாரு, அவருடைய உதவியாளர் அவன் என்ன சொல்கிறான், ராஜா அந்த செத்த நாய் இப்படி பேசுகிறான் ராஜா, நீங்கள் என்ன பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க? இல்லைப்பா, கர்த்தர் அவனை பேச சொல்லியிருக்கிறார், அமைதியாக இரு அப்படின்ட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை பேச சொல்லியிருக்கிறார் என்று தேவனை அனுமதித்திருக்கிறார். அவன் பொறுமையோடு இருந்ததுனால, அவன் இயேசுவுக்கு நிழலாக இருந்ததுனால அவன் சகலத்தையும் சகித்து கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சீமையை ஒரு நாள் அவன் மறிக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்தது. ஆனாலும் அவன் மறிக்கவில்லை. ஆனாலும் என்ன செஞ்சார், ராஜா திரும்பி அந்த வனாந்தரத்திலேருந்து 14 ஆண்டு கழித்து வருகிறார். வரும்போது இந்த சீமையை தான் ஓடி போய் ராஜாவுடைய காலில் விழுந்து, ராஜாவே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். ஏனென்றால் அவர் தாவீது மறுபடியும் ராஜாவாக ஆகப் போகிறார் எருசலேமில். அவன் ஓடி போய் அவன் ராஜாவுடைய காலில் விழுந்துட்டான். ஆனாலும் முடிவு காலம் ஒரு நாள் வந்தது. சாலமோன் இடத்திலே தாவீது தன்னுடைய நடந்த விபரத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறான். சாலமோன் என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் சீமையை கத்தி எடுத்து அவன் கொன்று போட்டு விட்டான். ஈட்டியை எடுத்து குத்தி சீமையை கொன்று போட்டு விட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முனிவர் நலமானதை எடுத்துக்கொண்டார், தாவீது நலமானதை எடுத்துக்கொண்டார். ஆரஞ்சு பழம் சாப்பிடுறீங்கன்னா தோலை தூக்கி போட்டு பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. வாழைப்பழம் தோலை தூக்கி போட்டு அந்த பழத்தை, உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. நலமானதை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல். யோபு எல்லாரும் மனைவியோ தன்னுடைய நண்பர்களோ பேசும்போது கூட அவன் பொறுமையாக இருந்தான். தாவீது
சீமையை பேசும்போது சகலத்தையும் சகித்து கொண்டு அவன் பொறுமையாக இருந்தான். நலமானதை எடுத்துக்கொண்டான். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நலமானதை எடுத்துக்கொண்டு வாழ உதவி செய்யும். ஒவ்வொருவரும் வேலையடைய ஆசீர்வதிங்க, கிருபையினாலே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.